அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி அக்ஷய திருதியை எல்லார் வீட்லேயும் அக்ஷய திருதியை கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்றைக்கி கிச்சனில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாரை வச்சுருந்தேன். நான் எப்போவுமே அன்னபூர்ணி தாயாரை கிச்சனில் வைக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கேஸ் ரொம்பவே பக்கமாகவே இருக்குது. அப்படின்றதுனால நம்ம ஏதாவது சமைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடிய சாமி சிலை மீது படும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்ல நாள் அந்த மாதிரின்னும் போது வச்சு சாமி கும்பிட்டுட்டு திருப்பியும் அதை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்ஷய திருதை அப்படின்றதுனால முதல் பூஜை அன்னபூர்ணி தாயாருக்கு தான் பண்ணியிருந்தேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நான் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மல்லிகைப்பூ, அதே போல் கல்லுப்பு, அரிசி இது மூணுத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப எளிமையான முறையில் தான் இன்றைக்கி நான் அக்ஷய திருதியை கொண்டாடியிருந்தேன். முதல் பூஜையாக பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தாயாருக்கு தான் நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன். அந்த பதிவை தான் முதல்ல உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல்ல அன்னபூர்ணி தாயாருடைய பூஜையை முடித்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் லக்ஷ்மி தாயாருக்கும் பூஜை பண்ணியிருந்தேன். அதை பற்றின அடுத்த பதிவில் உங்களோட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் எல்லாத்தையும் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அதில் அழகாக சின்னதாக ஒரு ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் இன்றைக்கி கோலம் போட்டிருந்தேன். கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு மனையில் அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சின்ன தாமரைப்பூ பவுல் மாதிரி வச்சுருக்கேன். அந்த தாமரைப்பூ பவுலில் பார்த்திங்கன்னா அரிசியை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா இன்றைக்கி, அந்த அரிசியை நிரப்பிட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி தாயாரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு செம்பருத்தி பூவை வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சாச்சு. அவங்களுக்கு இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா உலர் திராட்சையும் ஒரு சொம்பில் தண்ணியும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு உருளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பூ அலங்காரமும் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். கிச்சன் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது. நல்ல ஒரு நறுமணம். நம்ம அன்னபூர்ணி தாயாருக்கு வைக்கக்கூடிய அந்த தசாங்கத்தோடைய கோன் தான் இன்றைக்கி வச்சு அவங்களுக்கு தூபம் காமிச்சிருந்தேன். அந்த தசாங்கத்தோடைய வாசம் பார்த்திங்கன்னா கிச்சன் முழுக்க ஒரு கோயில் போல் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் வச்சுருக்கிற இடத்துக்கு அப்படியே முன் பக்கத்தில் ஒரு ஸ்வஸ்திக் போட்டு விட்டுக்கிட்டேன். எப்போவுமே நம்ம ஒரு நல்ல நாள் அப்படின்னும்போது இது போல் கிச்சன் மேடை எல்லாத்தையும் துடைச்சிட்டு அந்த இடத்துல அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்கிறதுன்றது நம்ம எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் தான் அக்ஷய திருதிக்காக எல்லாத்தையும் நான் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமத்தையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அப்படியே கேஸ் மேலேயும் சின்னதாக ஒரு தாமரைப்பூ மஞ்சள்லேயே வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கேஸ் மேலேயும் கொஞ்சமாக அச்சதையை தூவிட்டு அந்த இடத்துலையும் பூ எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டேன். இப்போது கேஸுக்குமே பார்த்திங்கன்னா தசாங்கத்தை அப்படியே காமிச்சு விட்டுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாருக்கு தீப ஆராதனையும் எடுத்துக்கிட்டேன். தீப ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தியும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப எளிமையாக நம்மளுடைய கிச்சனில் அன்னபூர்ணி தாயாருடைய வழிபாடை அக்ஷய திருதியை அன்னைக்கு காலையில் முதல் பூஜையை அதை தான் நம்ம வீட்டில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அன்னபூர்ணி தாயாருக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஸ்க்கு எல்லாமும் அப்படியே நான் காமிச்சு விட்டுக்கிட்டேன். இது போல தான் அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில் பொழுது எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thanks for watching.